ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கேஸ் பர்னர் இருக்கு இல்லையா, அந்த பர்னர் பாருங்கள் ரொம்ப கருத்து போய் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் நிறைய கேஸ் வேஸ்ட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் பர்னர் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கருத்து போயிருக்குங்க. இதை எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இந்த பர்னர் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டுக்குள்ளே எடுத்து நீங்கள் பர்னர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் சுடாக இருந்தால் போதுங்க, அதிக சுடு தேவையில்லை. இந்த பர்னர் ஃபுல்லாகவே மூழ்களுக்கு நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. தண்ணி நம்ம ஊற்றி விட்ட பின்னாடி இது கூடவே நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட்டு தாங்க. இந்த லெமன் சால்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே கிடைக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 கிராம் 17 ரூபா. ஆனால் நான் ஆஃபரில் வாங்குறதுனால 12 ரூபாங்க. இது போல் ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். 3 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும். ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் லெமன் சால்ட்டு கொட்டிட்டு இந்த 2 பர்னர் மல்லி படுற மாதிரி நீங்கள் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசைமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா 1 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அந்த 2 பர்னர் மல்லி நீங்கள் கொட்டி விட்டுருங்க. அந்த லெமன் சால்ட்டு அதுக்கப்புறம் சோடா 2 சேரும்போது ஒரு மாதிரி நல்லா பொங்கி வருங்க. இந்த டைமில் ஒரு கத்தி வச்சு இல்லை குச்சி வச்சும் பர்னர் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி ஒரு பாதி லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு விட்டுட்டு அதோட தோலை போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் மேலே லைட்டாக நீங்கள் கையை வச்சு தேய்ச்சாலே அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பர்னர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நீங்கள் கையை மட்டும் வச்சு உள்ளே வெளியே 2 பர்னர் மேலே நல்லா ஃபஸ்ட் நம்ம தேய்ச்சி கொடுக்கலாம். நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க பாருங்கள். இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு கையாலே வச்சு நீங்கள் 2 பர்னர் மேலேயும் நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே பர்னரை நீங்கள் நல்லா அழைச்சி எடுத்துக்கலாம். இந்த லெமன் தூளை நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி அதே தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்னர் வச்சுக்கலாம். பர்னர் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி விம்ஜெல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட விம்ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணாலும் எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய ப்ரஷ்ஷும் அப்போல்லாம் நீங்கள் ஸ்க்ரப் வச்சுட்டு இது போல் நீங்கள் தேய்ச்சி கொடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பர்னராக எடுத்துக்கணும். பர்னர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நீங்கள் உள் பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளி பக்கம் தேய்ங்க. ஏன்னா உள் பக்கம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். அந்த பர்னர் ஃபுல்லாகவே ஓட்டை வழியாக எருது இல்லையா, அந்த ஓட்டை எல்லாமே அடைஞ்சிருக்கும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு பர்னர் உள்ளுக்குள் நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பர்னர் வெளி பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப அழுத்து கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதுமானதுங்க. இப்போ நம்ம ஒரு பர்னர் தேய்ச்சி முடித்த பின்னாடி இன்னொரு பர்னரையும் நம்ம அதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. பர்னர் 2மே தட்டுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் இந்த பர்னர் லைட்டாக நீங்கள் அழைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் அழைச்சி எடுத்துட்ட பின்னாடி நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஸ்க்ரப்பு எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் நீங்கள் சோப்பு விம்ஜெல் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸ்க்ரப்பை வச்சுட்டு உள் பக்கம் வெளி பக்கம் அதோட முக்கியமாக நீங்கள் இந்த பர்னர் இருக்கு இல்லையா, பர்னரோட ஓரங்கள் உள் பக்கம் எல்லா பக்கமே நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு பர்னரை நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. அதே போல் இன்னொரு பர்னர் எடுத்துகிட்டு உள் பக்கம் வெளி பக்கம் பர்னரோட ஓரங்கள் எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பர்னரையும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க பர்னர் மேலே. அதுக்கப்புறம் அழைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கஷ்டப்பட்டு தேய்ன்னு தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சாலே கேஸ் பர்னர் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் பர்னர் நல்லா நம்ம அழைச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த பர்னர் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்னர் ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம்.
தண்ணி வாஷ்க்கு அப்புறம் ஆனதுக்கப்புறம் இந்த பர்னர் உள் பக்கம் வெளி பக்கம் நல்லா நீங்கள் பாருங்கள், அந்த கருப்பு அழுக்கு ஃபுல்லாகவே இந்த ஓட்டையை அடைச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்க ரொம்ப கிளியராக இந்த ஓட்டை ஃபுல்லாகவே நல்லா பெருசாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்னருமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. பர்னர் க்ளீன் பண்ண முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான பழைய துணி எடுத்துக்கோங்க. பழைய துணி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கையோடவே அந்த பர்னர் வெளி பக்கம் உள் பக்கம் எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த பர்னர் மேலே இன்னும் அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். நான் தேய்ச்சிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கேஸ் பர்னர் ஒரு துணி வச்சுட்டு உள்ளே வெளியே 2 பக்கம் நம்ம நல்லாவே தொடச்சி எடுத்தாச்சுங்க. அந்த கேஸ் பர்னர் ஓட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு அடைஞ்சிருந்தது. ஆனால் இப்போ க்ளீன் பண்ணது பார்த்ததுக்கப்புறம் நல்லா பெரிய ஓட்டையாக இருக்குங்க. இது போல் க்ளீன் பண்ணி அடிக்கடிக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய கேஸ் செலவை மிச்சப்படுத்தலாம். அந்த நெருப்புமே ரொம்பவே சூப்பராக எரியுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லெமன் சால்ட் வாங்கி நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.